கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ஆட்டு நான் கோதுமை அப்பம் செய்து காட்டுறேன். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கோதுமை மாவு, ஒரு 100 கிராம் வெல்லம், அதை நல்லா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை கொஞ்சம் அப்படி உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காவை பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு எல்லாம் நல்லா கலந்துக்காங்க. சர்க்கரையில் உங்களுக்கு கட்டி இல்லாமல் பார்த்துக்காங்க. நல்லா கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டுக்காங்க. ஒரு கப்பு சின்ன கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். இது பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த இதில் மாவு இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தீயை நம்ம மீடியமாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பொழுதுமே நமக்கு எண்ணெயை கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி குழிவாட்டு உள்ள ஒரு பேனில் வச்சிங்கன்னா எண்ணெய் கம்மியாக விடும். இதே இது நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் செலவாகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த எண்ணெயை நம்ம திரும்ப திரும்ப சூடாக்கும் போது அதுக்கு இந்த கேன்சர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ கம்மியாக மாவுக்கு தக்கன நீங்கள் எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணாதீங்க. நம்ம அது கடுகு தாளிக்கவோ இல்லாட்டினா இட்லி பொடிக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம அதுக்கு தக்கன நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவு நிறைய இருந்தால் அதுக்கு தக்கன எண்ணெய் விட்டுக்காங்க. நம்ம கொஞ்சம் மாவு இருந்துன்னா அதுக்கு தக்கன எண்ணெய் கம்மியாக விட்டுக்கலாம்.